இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நாட்டில் ஏற்பட்டிருந்த நிலைமைகளின் காரணமாக எங்களுடைய துறைமுகத்தினுடைய நடவடிக்கைகள் உள்ளிட்ட எங்களுடைய மீனவர்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய அனைவருடைய செயற்பாடுகளும் செயலிழந்து போயிருந்ததை காணக்கூடியதாக இங்கு இருக்கின்ற காணிகள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, மீனவர்களுடைய கடல் வளங்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த கடல் வளங்களை பகிர்ந்து கொள்வதிலும் கூட பாரிய முரண்பாடுகள் குளறுபடிகள் அனைத்தும் நிறைந்து காணப்படுகின்றது. இப்போ உண்மையிலேயே எங்களுடைய துறைமுகத்தை ஒரு முன்னேறிய துறைமுகமாக மாற்றுகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்திய மீன்பிடி படகுகளையும் கூட அகற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கின்றோம். எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அடிக்கடி கூறுகின்ற விடயம்தான் வேறு எதுவுமல்ல. நாங்கள் அதாவது அபிவிருத்தி என்கின்ற பேச்சு எடுப்படுகின்ற பொழுது அது கூடுதலாக வடக்குக்கு செல்ல வேண்டும் அல்லது யாழ்ப்பாணத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் கூடுதலாக பேசுவதற்கான காரணம் வேறு எதுவுமல்ல. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய உலக்காயங்களுக்கு உடல் காயங்களுக்கு மருந்து போடலாம், ஆனால் உலக்காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், அப்போ அந்த உலக்காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அன்பினாலே தவிர வேறு எதையும் மூலமாக அவர்களை திருப்திப்படுத்த முடியாது. விசேடமாக இன்றைக்கு மயிலிட்டிக்கு ஒரு முக்கியமான நாள். மயிலிட்டி துறைமுகம் என்பது இது இன்று நேற்றல்ல, இது வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போதும் கூட மிக வரலாற்று ஒரு சிறப்பு மிக்க ஒரு துறைமுகமாகும். இது இதனுடைய நீண்ட நாள் கால வரலாற்றுள்ளே இதற்கு யுத்தத்திற்கு முன்னரான எங்களுடைய மீனவ துறைமுகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இங்கு இருக்கின்ற மீனவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பங்களிப்பு என்பது உண்மையிலே இலங்கையிலே கூடுதலாக அதாவது 2வது ஸ்தானத்தில் இருந்த ஒரு துறைமுகமாகவும் அல்லது கடல் தொழிலை அல்லது மீன்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாகவே காணப்பட்டது. அதே போன்ற ஒரு காலகட்டத்தில் 127% மீன்கள் எங்கிருந்து சென்றது என்றால் வேறு எங்குமல்ல, இங்கிருந்தான் சென்றது. அப்போ அந்த வகையில் இந்த மீன்பிடி துறைமுகம் என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் விரும்பாவிட்டாலும் கூட கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நாட்டில் ஏற்பட்டிருந்த நிலைமைகளின் காரணமாக எங்களுடைய துறைமுகத்தினுடைய நடவடிக்கைகள் உள்ளிட்ட எங்களுடைய மீனவர்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய அனைவருடைய செயற்பாடுகளும் செயலிழந்து போயிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அப்போ இன்று வரைக்கும் மீள முடியாத ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் இந்த வகையான பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற காணிகள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, மீனவர்களுடைய கடல் வளங்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த கடல் வளங்களை பகிர்ந்து கொள்வதிலும் கூட பாரிய முரண்பாடுகள் குளறுபடிகள் அனைத்தும் நிறைந்து காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நிலைமையின் கீழ் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் தங்களுடைய சட்டவிரோதமான மீன்பிடி துறைகளையும் பயன்படுத்துகின்ற போக்கும் காணக்கூடியதாக. எது எவ்வாறான போதிலும் கூட எங்களுடைய அரசாங்கமானது உண்மையிலேயே இந்த நிலைமைகள் அனைத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்து நாட்டையும் அல்லது எங்களுடைய துறைமுகத்தையும் எங்களுடைய கடல் தொழிலையும் ஒரு சீரிசைவான திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நினைக்கின்றோம். அப்போ அந்த வகையில் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. இந்த நிலைமைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அந்த கருத்துக்கு ஏற்ப உண்மையிலேயே எங்களுடைய துறைமுகத்தை ஒரு முன்னேறிய துறைமுகமாக மாற்றுகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அந்த வேலையை முன்னெடுக்கின்ற போது நாங்கள் இந்த வடக்குக்கான அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அடிக்கடி கூறுகின்ற விடயம்தான் வேறு எதுவுமல்ல. நாங்கள் அதாவது அபிவிருத்தி என்கின்ற பேச்சு எடுப்படுகின்ற பொழுது அது கூடுதலாக வடக்குக்கு செல்ல வேண்டும்
அல்லது யாழ்ப்பாணத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் கூடுதலாக பேசுவார். பேசுவதற்கான காரணம் வேறு எதுவுமல்ல, கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய உலக்காயங்களுக்கு உடல் காயங்களுக்கு மருந்து போடலாம், ஆனால் உலக்காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், அப்போ அந்த உலக்காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அன்பினாலே தவிர வேறு எதையும் மூலமாக அவர்களை திருப்திப்படுத்த முடியாது. அதாவது இங்கே இருக்கின்ற எந்த அபிவிருத்தி வந்தாலும் கூட, எந்த வகையிலான காணி விடுவிக்கப்பட்டாலும் கூட, எந்த வகையில் பாதைகள் திறக்கப்பட்ட போதும் கூட, அப்போதும் கூட அவர்கள் மனங்களில் உணர்ந்து கொண்டிருக்கின்ற தாங்களுடைய கடந்த 30 வருட கால வரலாற்றில் கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது. அப்போ அந்த கசப்பான அனுபவங்களை போக்கிட வேண்டும் என்பதே எங்களுடைய ஜனாதிபதியினுடைய நோக்கமாகும், குறிக்கோளாகும். அந்த வகையில் அவருடைய யோசனையின் கீழ் தான் நாங்கள் விசேடமாக இந்த 3ஆம் கட்ட வேலையை, இந்த எங்களுடைய துறைமுகத்தை பூரணமான துறைமுகமாக மாற்றுகின்ற வேலைக்கு அடிக்கல் நாட்டுகின்ற விழாவாக இன்றைக்கு ஆரம்பமாகியிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலும் சரி, இங்கு இருக்கின்ற மீனவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம், கடல் தொழிலாளர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இப்பொழுது உருவாக போகின்ற இந்த துறைமுகம் என்பது உங்களுடைய துறைமுகம். இந்த துறைமுகத்தை கட்டி காத்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு உங்களுக்குரியது. இது எங்களுக்குரியதல்ல, எங்களுடைய தனிநபர்களுக்கு சொந்தமானதல்ல, ஜனாதிபதிக்குரியதல்ல, அல்லது சந்திரசேகரத்துக்குரியதல்ல, அல்லது எங்களுடைய ஆளுநருக்குரியதல்ல, மக்களுக்கு சொந்தமானது. அப்போ அந்த மக்களுக்கு சொந்தமான செயற்பாடுகளை ஆரம்பிக்கின்றோம். ஆரம்பிப்பது மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் எங்களுக்கு பெரிதாக தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்திய மீன்பிடி படகுகளையும் கூட அகற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கின்றோம். அந்த வகையில் இவை அனைத்தையும் முன்னெடுத்து ஒரு அழகான துறைமுகமாக, மயிலட்டி துறைமுகமாக, அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கின்ற மக்களுக்கு, இங்கே இருக்கின்ற மீனவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இன்றைக்கு நாட்டில் எடுத்துக்கொண்ட 50,000த்துக்கு அதிகமான சிறிய படகுகள் இருக்கின்றது. ஆழ்கடல் படகுகள் எங்களுக்கு கிடையாது. அதாவது ஆழ்கடலில் சென்று மீன் பிடிப்பதற்கு நாங்கள் அஞ்சுகின்றோம், பயப்படுகின்றோம். அது ஏன் என்றவென்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கரையோர பிரதேசங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னர் எடுத்துக்கொண்டால் கரையை தேடி மீன்கள் வரும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு வெகு வேகமாக இன்றைக்கு மீன்கள் தூரத்தை நோக்கி ஓடி சென்று விட்டனர். அப்படியாக இருந்தால் நாங்கள் ஆழ்கடல் மீன்பிடி மூலமாகவே நாளைய உலகத்தை அல்லது நாளைய எங்களுடைய கடல் தொழிலை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த துறையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதற்கான உதவிகள், ஒத்துழைப்புகள் அனைத்தையும் தருவதற்கு நாங்கள் தயார், எங்களுடைய அரசாங்கம் தயார் என்று கூறிக்கொண்டு, விசேடமாக இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய அமைச்சின், கடல் தொழில் அமைச்சின் சார்பாக மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்திற்காக வருகை தந்த உங்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.